பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். தேவப்பிள்ளையே, அநேக காரியங்களை எண்ணி எண்ணி அழுது கொண்டிருக்கிறதான அனுபவம். நேற்றைக்கு ராத்திரி கூட ஏங்கி ஏங்கி நீ அழுத காரியம் உன் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாது, உன் நண்பர்களுக்கு தெரியாது, உன் உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாது. நீ அழுது கொண்டே இருக்கிறாய், நீ அழுது கொண்டு இருக்கிறாய். உன் வீட்டின் சில காரியங்களை குறித்து, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து, அடுத்த விடயத்தில் என்ன செய்ய போகிறோமோ என்று சொல்லி நினைத்து அழுது கொண்டே இருக்கிற ஒரு நிலை. என்னென்ன காரியங்கள், இந்த காரியம் செய்ய வேண்டியது இருக்குதே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறதான ஒரு நிலை. ஆண்டவருடைய வசனம் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருது. இனி நீ அழுது கொண்டிராய். அந்த பிள்ளையே, இனி நீ அழுது கொண்டிராய். இப்போ அழுது கொண்டிராய் என்று சொல்லுகிற இடத்துல கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான நீரூற்றை கர்த்தர் தென்பட செய்வார். ஆகார் என்பவள் தான் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் பிள்ளையை வைத்துவிட்டு தூர போய் அவள் அமர்ந்து அழுகிறாள். ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன சம்பவித்தது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? உன் பிள்ளையை கூட்டி நீ எழுந்து நட, எழுந்து போ, நீ இருக்கிற இடத்துல இருந்து எழும்பு. நீ எழுந்து என்ன காரியத்தை செய்ய வேண்டும், அந்த காரியத்தை செய்வதற்கு முற்படு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான நீரூற்றை நான் காண செய்வேன். ஏன் அழுக? தண்ணீர் இல்லை, அழுக. ஏன் அழுக? பிள்ளை சத்துருமோன்ற பயம், அழுக. ஏன் அழுக? வேதனை, ஐயோ நான் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, அழுகை. இன்னைக்கு சொல்லுகிறார் கர்த்தர், உன் அழுகையை நான் மாற்றி போடுவேன், உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பிள்ளைக்குரியதான நீரூற்றை நான் பிளக்க பண்ணுவேன். நீ தனியே அல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு நீங்கள் அழுகிறது அதை நினச்சி தானே? எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க, நான் எதிர்பார்த்திருந்த நபர்களை என்னை விட்டுட்டாங்க. உன்னை யாரும் விடலைப்பா, உங்களை யாரும் விடலை. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். சில சூழ்நிலைகளில் சிலருக்கு விரோதமான காரியத்தை சிலர் செய்து வைத்திருக்கிறார்கள். கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதை எப்படி நான் வாங்குவேன், அதை எப்படி நான் பெற்றுக்கொள்வேன் நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாத, அதை அவர்களிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை பிடுங்கி உனக்கு கொடுப்பேன், பிடுங்கி உனக்கு கொடுப்பேன். நீ அழாத தேவ பிள்ளையே, நீ அழாத தேவ ஜனமே, ஆண்டவர் செய்கிற காரியம் உன் வாழ்க்கையில் அது பயங்கரமாக இருக்கும். இனி நீ அழுது கொண்டிராய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீ அழுது கொண்டிராய். உனக்கு சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் வர பண்ணுவார், கர்த்தர் வர பண்ணுவார். உன் வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நாளில் தானே கர்த்தர் தருவார். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம், வயிற்று வேதனை நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், உன் முதுகு தண்டில் ஏற்பட்டிருக்கிறதான வேதனைகள், உன் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள், இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் அது விலகி போவதாக. உன் அழுகையை கர்த்தர் அக்களிப்பாக அவர் மாற்றுவார். உன்னை அவர் சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்து போயிருக்கிற உன் ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புவார். தெளிவாக சொல்லுகிறேன், இனி நீ அழுது கொண்டிராய். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அழுது கொண்டிருக்கிற அனுபவங்கள் மாறி போகட்டும், அழுகையின் சத்தங்கள் மாறி போகட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையில், குடும்பங்களில் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களில் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரம்,
அவர்களை வழிநடத்தி செல்லத்தக்கதாக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறேனே, தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, என்னிடத்தில் ஒன்றுமில்லையே, சரீரம் வியாதியினால் அகப்பட்டிருக்கிறேன் என்கிறதான அழுகைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பயங்கள் மாறட்டும். தனித்து விடப்பட்ட அனுபவங்கள் மாறட்டும். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் துணையாய் நின்று நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த பிள்ளையே, என்னென்ன சூழ்நிலைகளோடு கூட நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க யாரும் அதை பார்க்கல. இல்லை, கர்த்தர் பார்க்கிறார். உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை, உன்னுடைய வேதனையிலிருந்து விடுதலை. இனி நீ அழுது கொண்டிராய். God bless you. God bless you. God bless you.